பொங்கல் பண்டிகை நெருங்கும் வேளையில் தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு களம் சூடுபிடித்துள்ளது. உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்க உள்ள காளைகளை அடக்க மாடுபிடி வீரர்கள் தயாராகி வருகின்றனர். ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்க தயாராகும் காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்கள் குறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி வெறும் விளையாட்டு மட்டுமின்றி தமிழர்களின் பண்பாட்டின் பிரதிபலிப்பாகவே பார்க்கப்படுகிறது. ஜல்லிக்கட்டு இளைஞர்களின் தனிமனித ஒழுக்கத்தையும் காளைகள் மீதான அன்பையும் வெளிப்படுத்தும் விதமாக அமைந்துள்ளது. ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொண்டு காளைகளை அடக்குவது பரிசுக்காக மட்டுமின்றி வீரத்தை வெளிப்படுத்தும் வீர விளையாட்டாக திகழ்ந்து வருகிறது. மதுரையில் உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் கலந்து கொண்டு ஒரு காளையாவது அடக்கிவிட வேண்டும் என்பது ஒவ்வொரு மாடுபிடி வீரர்களின் வாழ்நாள் ஆசையாக இருக்கும். தொடர்ச்சியாக 2025ஆம் ஆண்டு முடிஞ்சிருச்சு, 26ஆம் ஆண்டு தொடங்க போது. இதுக்கு தென் தமிழகம் மட்டுமில்ல உலக நாடே உத்து பார்க்கக்கூடிய அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம் ஜல்லிக்கட்டுக்கு உலகளாவிய மக்கள் இன்றைக்கி இந்த காளைகளை ரெடி பண்ணுறதும் இந்த மாடுகளை ரெடி பண்ணுறதும் உலகளாவியாக பார்த்துக்கிருக்காங்க உலக தமிழர்கள் எல்லாருமே. அதில் மதுரையில் தென் தமிழகம் மட்டுமில்ல தமிழ்நாட்டினுடைய தாய் பூமியானது ஜல்லிக்கட்டுக்கான பூமி இந்த மதுரையுடைய மண்ணினுடைய பூமி தான். இந்த பூமியில் இந்த மாடுகளை ரெடி பண்ணுறதும் ஒரு காளை வீரர்களை ரெடி பண்ணுறதும் 1996லேருந்து 2025ஆம் ஆண்டு வரை பல மாடுகளை 4000 மாடுகளை பிடிச்சிருந்தால் கூட இன்றைக்கி ஏராளமான மாடுபிடி வீரர்களை 1450 வீரர்களை உருவாக்கியிருக்கோம். 1500 வீரருக்கு மேலே. ஒரு காலகட்டத்தில் கிராமப்புறங்களில் வசிக்கக்கூடிய இளைஞர்கள் மட்டுமே ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்று வந்த நிலையில் ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு பின் மாணவர்கள், இளைஞர்கள், காவல்துறை, இராணுவம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் பணிபுரியக்கூடியவர்கள் ஆர்வமுடன் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் கலந்து கொண்டு வருகின்றனர். இதன் காரணமாக தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பயிற்சி மையம் மற்றும் ஜல்லிக்கட்டு மாடு வீரர்களுக்கான பாதுகாப்பு சங்கம் ஆகியவற்றை உருவாக்கி அதன் மூலமாக தமிழகம் முழுவதிலும் இருந்து வரக்கூடிய ஏராளமான இளைஞர்களுக்கு ஜல்லிக்கட்டு மாடுகளை அடக்குவது குறித்த பயிற்சிகளை வழங்கி வருகின்றனர். இந்த மையத்தில் எந்தவித கட்டணமின்றி வாடிவாசல் போன்ற மாதிரி வாடிவாசலை உருவாக்கி அதில் ஜல்லிக்கட்டு காளைகளை அவிழ்த்துவிட்டு இளைஞர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றி மாடுகளை எவ்வாறு அடக்க வேண்டும் என பயிற்சிகளை வழங்கி வருவதாக பயிற்சி மையத்தினர் தெரிவிக்கின்றனர். திருப்தியா மாடு நல்லா சாப்பிடணும், மிச்சம் வைக்காம சாப்பிடணும், வேஸ்ட் வைக்காம நாங்கள் சாப்பிட்ற வேலைக்கு அதை டான் இற வச்சிருவோம். நாங்கள் டயத்துக்கு நாங்கள் சாப்பிட்ருக்கோம் எங்கே இருந்தாலும் சரி ஃபோன் போட்டு பசங்களே இற வைக்க சொல்லிடுவோம். ஒரு ஃபங்க்ஷன் எங்கே போனாலும் சரி பசங்க டான் 20 பசங்க இருக்கானுங்க, அவங்க டான் இற வச்சுருவாங்க. மாட்டுக்கு எங்கே இருந்தாலும் நாங்கள் இருக்கமோ இல்லையா இற வச்சு அவங்க பார்த்துக்குவோம். அது போக சோளநாற்று எடுத்து போடுவோம், வைக்க இந்த மாதிரிலாம் எடுத்து போடுறது ஃபுல்லாக. அது போக புல்லுக்கட்டு, ஸ்நாக்ஸ் மாதிரி அதுக்கு மட்டும் 3 வகையாக ஸ்நாக்ஸ் கொடுப்போம். அது போக தூசி தவிர 4 பேரில் அவுத்துருக்கோம். நம்ம பேரில் ஓட்டும் போது ஏரியா பேர் நம்ம பேரில் அண்ணே உங்கள் பேரில் ஓடும் போது அந்த சந்தோஷம் 4 செகண்ட் தான் அது. ஜல்லிக்கட்டில் பங்கேற்பதற்கான பல்வேறு ஆயத்த பயிற்சிகளை காளைகளுக்கும் காளை உரிமையாளர்கள் வழங்கி வருகின்றனர். 5 கிலோமீட்டர் நடைப்பயிற்சி, நீச்சல் பயிற்சி, மண் குத்துதல் உள்ளிட்ட பயிற்சிகளை காளைகளுக்கு வழங்கி வருவதாகவும் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் விளையாடும் காளைகள் சோர்வு அடையாமல் இருக்க இதுபோன்ற பயிற்சிகள் வழங்கப்படுவதாக காளை உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் போட்டிகளை எதிர்பார்த்து ஆவலுடன் இருப்பதாகவும் போட்டிகளில் பங்கேற்கும் காளையர்கள் தெரிவித்துள்ளனர். உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்க உள்ள காளைகளும் காளையர்களும் ஆர்வமுடன் தயாராகி வருவதன் மூலம் தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு களம் சூடுபிடித்துள்ளது.